வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 6 உழவு பொங்கல். பக்கம் 111 111. சொல் பொருள்: எங்கெனும், எங்கனும், எங்கும், எங்கனும், எங்கும். களித்து, மகிழ்ந்து, களித்து, மகிழ்ந்து. ஏர்தொழில், உழவு தொழில், ஏர்தொழில், உழவு தொழில். இசைந்து, ஏற்றுக்கொண்டு, இசைந்து, ஏற்றுக்கொண்டு. விழலாகும், வீணாகும். வையகம், உலகம். வையகத்தோட பொருள் என்ன? சொல் பொருள் உலகம். வையகம் என்றால் உலகம். பக்கம் 112. பக்கம் 112. 112. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? வையகம் என்பதன் பொருள் ஊர், வயல், உலகம், கிராமம். இப்போதான் நம்ம படித்தோம். வையகம் என்றால் உலகம். அப்போ எங்க கொடுத்துருக்காங்க? இ ஆப்ஷன். வையகம், உலகம். நலனெல்லாம், நலனெல்லாம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலன் கூட்டல் எல்லாம். இந்த நல வரைக்கும் அப்படியே எழுதிடுங்க. இந்த நேவை, இந்த நே எப்படி வந்திருக்கும்? இன் கூட்டல் ஏ. இந்த நே இன் கூட்டல் ஏ, அப்புறம் எல்லாம். நலன் கூட்டல் எல்லாம். நலனெல்லாம், நலன் கூட்டல் எல்லாம். நிறைந்தரம், நிறைந்து கூட்டல் அறம். ஆப்ஷன். நிறைந்து கூட்டல் அறம். இன்பம். இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இன்பத்துக்கு எதிர்ச்சொல் துன்பம். இ ஆப்ஷன். இது பொருள் கேட்டிருந்தா மகிழ்ச்சி சொல்லலாம். என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல். ஆப்போசிட்டா சொல்லணும்னா இன்பம், துன்பம். பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. என்ன எழுத்து? முதல் எழுத்து. பொங்குக, பொங்கல் பூ. அப்புறம் உணவு, ஃபர்ஸ்ட் லெட்டர், முதல் எழுத்து ஊ. இதோட முதல் எழுத்து ஊ. இது ரெண்டும் சேர்ந்து வருதா? ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா? இதை எடுத்து எழுதணும். உணவு எழுதணும், உயிரோ எழுதணும். அடுத்தது பாருங்க, பணமும், பயிர்கள். ஃபர்ஸ்ட் எழுத்து சேர்ந்து வரணுன்றாங்க. முதல் எழுத்து, ஃபர்ஸ்ட் லெட்டர், முதல் எழுத்து ப. இங்கேயும் ப மேட்ச் ஆகுதா? இது ரெண்டத்தையும் எடுத்து எழுதணும். அடுத்தது உழவு, உடை, ஊ. முதல் எழுத்து ஊ. ரெண்டு இதுலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஊ. முதல் எழுத்து மேட்ச் ஆகுதா? இதை எழுதணும். பழகும், பயிர். முதல் எழுத்து மேட்ச் ஆகுறது. எந்தெந்த முடியுமோ அந்த மேட்ச் ஆகிறதெல்லாம் எடுத்து நீங்கள் எழுதிடலாம். பணமும், பயிர்கள், உழவு, உடை, ஊ ஊ. இப்போ பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. எத்தனாவது? இரண்டாம் எழுத்து. எதுகை. இரண்டாம் எழுத்துனா பொங்குக, இங்கு. இரண்டாம், ஒன்று, இரண்டு. ரெண்டாம் செகண்ட் லெட்டர். எங்கெனும் 1 2. செகண்ட் லெட்டர் இங்கு. ரெண்டும் மேட்ச் ஆகுதா? இது ரெண்டத்தையும் எடுத்து எழுதணும். அடுத்தது முதல் எழுத்து சேர்ந்து வரும்போது உணவு, உயிர் எழுதணும். இப்போ இரண்டாம் எழுத்து ந ந இங்கே மேட்ச் ஆகுது. உணவு, பணம். ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர். இந்த செகண்ட் லெட்டர் இந்த செகண்ட் லெட்டரோட மேட்ச் ஆகுது. உணவு, பணம். ந ந மேட்ச் ஆகுது. இதை எழுதணும். அப்புறம் உழவு, பழகும். ல ல மேட்ச் ஆகுது. அதை உழவு, பழகும் எடுத்து எழுதணும். தங்கமும், இங்கிதன், இங்கு. இரண்டாம் எழுத்து மேட்ச் ஆகுது. எழுத்து எழுதணும். அதை தான் எழுதியிருக்க. பொங்குக, எங்கனம். இரண்டாம் எழுத்து மேட்ச் ஆகுது, எழுதுன. உணவும், பணமும். இரண்டாம் எழுத்து மேட்ச் ஆகுது. உழவும், பழகும். இரண்டாம் எழுத்து மேட்ச் ஆகுது. தங்கமும், இங்கிதன். இரண்டாம் எழுத்து மேட்ச் ஆகுது. அடுத்து பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. ஒரே ஓசை, சவுண்டு. ஒரே உச்சரிப்பாக இருக்கணும். அதோட சத்தம், அந்த
ரைமிங் வேர்ட்ஸை எடுத்து எழுத சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பொங்குகவே, தங்குகவே, இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா சத்தம்? இந்த ரைமிங் வேர்ட்ஸை எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது உணவு தரும், அணிய வரும், தரும் வரும். உணவு தரும், அணிய வரும் எழுதலாம், இல்லை தரும் வரும் மட்டும் எழுதலாம். மேட்ச் ஆகுது சத்தம். உணர்ந்திடுவோம், துணிந்திடுவோம், இது ரெண்டும் மேட்ச் ஆகுது ரைமிங் வேர்ட். அதை எடுத்து எழுதுறோம். அப்புறம் உண்டு கொண்டு இங்கே இருக்கு. உண்டு கொண்டு மேட்ச் ஆகுதா? இதை எடுத்து எழுதுறோம். இப்போ நம்ம உழவு பொங்கலோட புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.